17 முதல் 22ஆம் தேதி வரை திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது திமுகவுடைய வேட்பாளர் நேர்காணலுக்கான அறிவிப்பும் வெளியாகிறது. 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு இந்த வேட்பாளருக்கான நேர்காணல் விருப்பமனு அளித்தவிடம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக முதலில் தேர்தல் நடக்க இருக்கிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க இருக்கிற புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு மார்ச் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு காலையிலும், மாலையில மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கு மாலையிலும் நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியாகிறது. 19ஆம் தேதி கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்திற்கு காலையிலும், மாலையில கிருஷ்ணகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மாலையில் நடைபெறும் என்றும், 20ஆம் தேதி ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு காலையிலும், அதே போல தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாலையிலும் நடைபெறும் என்றும், 21ஆம் தேதி திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திற்கு காலையிலும், மாலையில புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்திற்கு நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியாகிறது. அதே போல 22ஆம் தேதி கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திற்கும், அதே போல மாலையில திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டத்திற்கு கடைசியாக நேர்காணல் நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியாகிறது. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகக்கூடிய நிலையில வேட்பாளரை தேர்வு செய்வதற்கும் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. கோகுல், ஒருபுறம் கூட்டணி கட்சிகளுடனான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அது தொடர்பான விவரங்களும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் தற்பொழுது 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இந்த விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த விஷயங்கள் எந்த அளவில் போயிட்டு இருக்கு, அதே போன்று எந்தெந்த தொகுதிகள் திமுக போட்டியிட போகுது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கிய கேள்வி இருக்குது இல்லையா? நிச்சயமா காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு ஏற்கனவே தொகுதி பங்கீடை முடித்திருக்கக்கூடிய திமுக இன்னும் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இடதுசாரி கட்சிகள் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருவதால் அவர்களிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு இழுபறியானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வேட்பாளர் தேர்வு ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டையும் எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. ஓரிரு நாட்கள்ல தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தமானது கூட்டணி கட்சிகளோடு நிறைவு செய்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக எந்தெந்த தொகுதி என்ற அடையாளத்தை ஏறக்குறைய ஒரு வார காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற திட்டமிடலோடு திமுக அந்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. ஸ்ரீராம், 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.